உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏங்க பச்சை பொய்யுங்க. அதாவது வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட கூசாம மக்கள் எல்லாம் மடையர்கள், முட்டாட்கள், அறிவு கெட்டவனுங்க, என்னதான் நாம சொன்னாலும் ஏத்துக்கோணுங்க இந்த ஒரு தெனாவட்டுல பேசுகின்ற நபர்கள் இருக்காருங்களே. Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். இந்த அரசாங்கத்தை கவுக்க பாக்குறாங்க சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தங்க. ஏங்க இந்த அரசாங்கத்தை கவுக்குறது அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் முட்டாள் இல்லைங்க. விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அதான் அவருடைய பேக் போன். அப்ப அந்த பேக் போன்ல இருக்கிற நபர்களுக்கு நீங்க பொறுப்புகள் கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த வெளியிருந்து வந்த இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க போறீங்களா? முக்கியமான கேள்வி என்றால் இந்த முழுக்க போங்குங்க. பெரிய ஒரு ஜோடித்த கேஸ இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஒரு 3 பேர் ஏதோ தண்ணி அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க, அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம் சார். ஆனா அரசியல் களம் தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அந்த சூடு குறையவே இல்லை சார் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து. ஆமாமா, நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்க்கான நிறைய தருணங்கள். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற அனைவருக்கும் இன்ஸ்டால பிரபலமான ஒரு சான்ஸ் நினைக்கிறேன். எனக்கே ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டான்னு பாருங்களேன். பரவாயில்ல. ஆனா எந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குன்னு தான். ஆமா, கரெக்ட். சரி சார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரு, கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் 2 பேரும் இணைறாங்க. பிரம்மாண்டமா விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு அப்படிங்கிறது எப்படி சார்? அதிமுகல இருந்து மொத்தமாவே இங்க வந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா தாவேகா பக்கம்? இல்ல, இதுக்கு முழுக்க எடப்பாடி தான் இதுக்கு காரணமா இருக்கிறாரு. எடப்பாடி இப்ப இத்தனை பேர் கூட பேசி இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நபரோடையும் நீங்க தொடர்பு கொண்டு பேசும்போது நமக்கு அறிகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஏதோ எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாரு, ஜெயலலிதா நினைச்சுக்கிறாரு. அவரு கண்ணாடியில பார்க்கும்போது அவருக்கு என்ன உருவம் தென்படுதுன்னு நமக்கு தெரியல. பட் அவரே தன்னை எம்ஜிஆர் பிளஸ் ஜெயலலிதா 2 சேர்ந்துதான் அவருக்கு கண்ணாடியில் தெரியறது போல இருக்குது. அப்போ நீங்க ஒரு ஹியூமிலிட்டி வேணும், ஒரு தன்னை பற்றின ஒரு ஜெனரல் ஐடியா உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப நீங்க நான் தான் எதேச்சியா நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் தான் இங்க சர்வாதிகாரி என்று உட்கார்ந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி ஒண்ணுமில்லாமல் போய்விடும். அதற்கு சான்றாகத்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஏறத்தாழ 200 பேர் கட்சியில இருந்து மாறி இன்னைக்கு தாவேக்கல போய் இணையறாங்க. இதுக்கு முன்னாலேயும் ஏறத்தாழ ஒரு 300-350 பேர் பல பொறுப்புகள் இருக்கிற நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்னை பொறுத்தவரை இது அவ்வளவு பெரிய ஒரு தொய்வாக நான் பார்க்கவில்லை. பட் அப்படி இருந்தால் கூட இப்படி போய்கொண்டிருந்தால் அந்த நேரேட்டிவ் கிரியேட் ஆகுறது ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுறது. அதிமுக இனி தேராத கட்சி என்ற அந்த விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. இல்ல நாம இப்ப ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு தேர்தலும் கிடையாது, அதனால நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாகத்தான் வரும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இது அதிமுகவுடைய அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது, தாவேகா சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அதான் அவருடைய பேக் போன். அப்ப அந்த பேக் போன்ல இருக்கிற நபர்களுக்கு நீங்க பொறுப்புகள் கொடுக்க போறீங்களா, கட்சி பொறுப்புகள் கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த வெளியிருந்து வந்த இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க போறீங்களா, முன்னாள் மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க போறீங்களா? இந்த கட்சி இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி என்றால், கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்கோர்ஸ் இது விக்கிரவாண்டியில பெரிய கூட்டம் நடத்துனாங்க. அதுக்கு முன்னால 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் இருக்கிறது அப்படியே. ஆனால் ஆட்சிக்கு வந்தது இப்போதான். அப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி பணிகளும் பார்க்க வேண்டும், நீங்க அரசு பணிகளும் பார்க்க வேண்டும். இது திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கே அதுல அவர்கள் அடி சரிக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல அதுவும் 75 வருஷமா இருக்கின்ற கட்சிக்கே அடி சரிக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க நேத்தா அரசியலுக்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு மத்தியானம் தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சாயங்காலம் இருக்கிறவங்க பூரா உங்க கட்சியில் சேர்ந்துன்னா அதனுடைய விளைவுகள் என்னன்றது இல்லையா? அப்போ ஒரு திங்கிங் இல்லாம இந்த விஷயம் நடக்குதோ தாவேகாவை பொறுத்தவரை என்று என்னுடைய ஒரு எண்ணோட்டம் அந்த வழியிலும் போகிறது. இப்ப வரவருக்கெல்லாம் நீங்க இப்போ பொறுப்பு கொடுக்கவில்லை என்றால் கூட அந்த மாவட்டங்களில் அவர்கள் தான் முக்கியஸ்தராக இருப்பாரு. இப்ப சி விஜயபாஸ்கர் தாண்டி நாளைக்கு தாவேகாவினர் விராலிமலையிலேயோ அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லயோ செய்ய முடியுமா?
இப்பவே சொல்றாரு இல்லையா, அந்த டெல்டா மாவட்டங்கள் பூரா வந்து எடப்பாடியினுடைய கையில் இருந்து போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு ஒரு 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 விரிவான ஒரு பார்வை இருக்கிறது, விரிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது. அப்போ அவருக்கு பொறுப்பு கொடுக்கலனா கூட, இன்னொரு மாவட்ட செயலாளர் அங்க இருந்தா கூட, தாவேகாவினர் இருந்தா கூட, இவர் தான் அங்க வந்து முக்கியஸ்தரா இருப்பார். அதான் பிரச்சனை. தாவேகாவை பொறுத்தவரை அது ஒரு பிரச்சனையா நான் காண்கிறேன். இல்ல அது நம்ம சொல்றோம். ஆனா உள்ள அது எப்படி அமைப்பு இருக்கும் சார்? இப்ப வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அவர்கள் தான் அங்க 6 தொகுதிகளுக்கு அவர்தான் பொறுப்பு. ஆமா. கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி இந்த தொகுதிகளுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு. இப்ப அந்த இடத்துலதான் விஜயபாஸ்கர் அவர்கள் வர்றாங்க. அப்போ முக்கியத்துவம்னு பார்க்கும்போது கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? பர்வேஸ் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் விஜயபாஸ்கரை கன்சல்ட் பண்ணாம அந்த இடத்துல செய்யறதுக்கு இயலுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அப்படி நடக்க ஆரம்பிச்சால், நீங்க கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு டிபெண்டன்சி மாதிரி கிரியேட் ஆயிருது. அப்புறம் விஜயபாஸ்கர் நினைக்கிறது மட்டும்தான் டெல்டா மாவட்டங்கள் நடக்கும் என்றதுதான் உண்மை நிலையா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அப்படித்தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான பெரிய நபர்களை கொண்டு வரும்போது கரூர்ல போய் நடக்க போகுது. கரூர்ல வந்து உங்க மாவட்ட செயலாளர்களே வந்து மாவட்ட செயலாளர் உங்களுக்கு வந்து இப்ப பிடிக்கவில்லை என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து உட்கார போறாரு. இப்ப வந்து பொறுப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, எம்ஆர் விஜயபாஸ்கரை தாண்டி செந்தில் பாலாஜியை தாண்டி இன்னொருத்தர் வந்து அங்க வந்து அரசியல் பண்ண முடியுமா கரூர்ல? இன்னைக்கும் பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா? என்னை பொறுத்தவரை முடியாது. அப்ப நீங்க உங்க கட்சிக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்கன்றது, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? நீங்க இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் சரி, பொறுப்பு கொடுக்காவிட்டாலும் சரி, அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் ஜாம்பவான்கள் தான். அந்த அந்த யூசேஜ் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்றேன். அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நிச்சயமாக இவர்கள் பெரிய ஆட்கள் தான், ஜாம்பவான்கள் தான். அவர்களை தாண்டி அவர்கள் கட்சியில் இருக்கும்போது அவர்களை அலட்சியப்படுத்தி கொண்டு இன்னொரு விஷயம் நீங்க அங்க செய்ய இயலாது, கவுத்துருவாங்க. அப்ப இவர்கள் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்னன்ற அந்த கேள்வி இருக்கிறது. அப்ப எதற்காக கொண்டு வர்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலுக்காக கொண்டு வர்றீங்க. அப்ப அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலோட கோஷ்டி பூசல் வந்து நடக்க போகுது. என்னுடைய ஆள் உன்னுடைய ஆள் அந்த சண்டை வந்து நடக்க போறது. சுவாரஸ்யமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அரசியல். இதை விட இனி இதை விட சுவாரஸ்யமா இருக்கும். சரி, அது பார்க்கலாம். ஆனா நீங்க பேசும்போது சொன்னீங்க சார், இபிஎஸ் அவர்கள் இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கிட்ட பேசி இருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷனே நடந்திருக்காது அப்படின்னீங்க. இது பேசாததுனால மட்டும்தானா? ஏன்னா இப்ப தாவேகாவுடைய அமைச்சர்கள் சொல்ற இந்த எல்லா விஷயமும் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. பிடிக்காம தான் இவங்க எல்லாம் வெளியில வர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப பிரச்சனை இபிஎஸ் பேசாததுனாலயா இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிய முன்னெடுத்ததுனாலயா? ஏங்க பச்சை பொய்யுங்க. அதாவது வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட கூசாம மக்கள் எல்லாம் மடையர்கள், முட்டாட்கள், அறிவு கட்டவனுங்க, என்னதான் நாம சொன்னாலும் ஏத்துக்கோணுங்க இந்த ஒரு தெனாவட்டுல பேசுகின்ற நபர்கள் இருக்காருங்களே, இவர்களை வந்து நீங்க வந்து அரசியல் பக்கமா விடக்கூடாதுங்க. அப்படி யாருக்கு சார்பீங்க சார்? விஜயபாஸ்கருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு, விஜயபாஸ்கருக்கு, இவங்களுக்கு தானே இருக்குது. எங்க இவங்க எங்க இருந்தாங்க? 5ஆம் தேதி சாயங்காலம் எங்க இருந்தாங்க? எடப்பாடி இங்க இருந்து புதுச்சேரி போகும்போது எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம்? அப்பவே தெரியும்ல, 5ஆம் தேதி நீங்க தான் தலைவர் என்று 47 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க இல்லையா? காமராஜ் உட்பட இருக்கின்ற 47 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க இல்லையா? அங்க அப்ப இப்ப எங்க போச்சு சூடு சொரணை வெக்கம் மௌனம் எல்லாம்? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 100% தெரியுங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல பேசின பிறகுதான் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ 5ஆம் தேதி சூடு சொரணை எல்லாம் இல்ல, 6ஆம் தேதி சூடு சொரணை இல்ல, 9ஆம் தேதி மட்டும் இந்த முயற்சிகள் நடக்கிறது. 9ஆம் தேதி மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. ஏங்க 50 நாள் கிடைச்சா திடீர்னு சூடு சொரணை வரும் உங்களுக்கு? ஏன் மக்கள் எல்லாரும் அவ்வளவு பெரிய முட்டாள்களா மக்கள் எல்லாருமே? அப்போ திடீர் என்று இன்னைக்கு வந்து அதிமுக திமுக ஒன்றாகிறது நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றது வந்து என்னை பொறுத்தளவில் வந்து அது ஒரு காலகட்டத்தினுடைய அவசியமா கூட இருக்கலாம். அப்ப நான் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நான் வந்து 6ஆம் தேதி ஒரு வீடியோ போடுறேன், இது நடக்கக்கூடாது என்றது வீடியோ போடுறேன். அதன் பிறகு வந்து சில விஷயங்கள் நடக்கிறது, அதன் பிறகு அந்த இது வந்து நடக்கவில்லை. இப்ப நாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளும் வந்து கேரளாவில் அடித்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சண்டைக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் இருக்கிறது அங்க கேரளால. ஆனா நேஷனல் லெவல்ல 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்போ? அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர வேண்டுமா சேர வேண்டாமா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை அதிமுக என்பது திமுகவினுடைய எதிரி கட்சி, எதிர்கட்சி கிடையாது, எதிரி கட்சி. திமுக என்பது அதிமுகவினுடைய எதிரி கட்சி. இப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள். அந்த கட்சி 2 கட்சியையும் வளர்த்தது இப்படித்தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இது நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 கட்சிகளும் ஒன்னா வந்தா கூட நம்ப சொல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 2026 இவங்களுக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்க வழியே கிடையாது. 2029லயோ 2031லயோ
காட்சிகள் மாறலாம். அப்போது என்றால் இதை பத்தி யோசிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அப்போ இவர்கள் வந்து அந்த பயணத்தை கொஞ்சம் திசை திருப்ப வேண்டும். அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து பாஜக மாறி விலகி பயணிக்க வேண்டும் என்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அப்ப அந்த ஒரு பயணம் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வரலாம். ஆனா இவர்கள் பேசுறது இல்லையா, ஒரு விஜயபாஸ்கரோ இதுக்கு முன்னால நடந்த இசக்கி சுப்பையோ இவர்கள்லாம் பேசுறது வந்து சுத்த மக்கள் வந்து அனைவரும் முட்டாள்கள். எனக்கு இன்னும் பெரிய வார்த்தைகள்லாம் தடித்த வார்த்தைகள்லாம் வருகிறது. நான் இதை யூஸ் பண்ணவில்லை. ஆனா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நிதானத்தோட பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் விஜயபாஸ்கர்கிட்டையும் இசகி சுப்பையா போன்ற நபர்கள்ட்டையும் சொல்றது இவ்வளவுதானுங்க. நான் முட்டாள் இல்லைங்க. அதனால தயவு செய்து மக்களை வந்து முட்டாளாக்கும் இந்த பேச்சு வந்து முதல்ல நீங்க நிறுத்துங்க. இல்லை என்றால் கடும் விளைவுகள் வந்து மக்களை உங்களுக்கு வைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சரி சார், அடுத்து இப்போ இன்னொரு விஷயமும் பேர அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிச்சிருக்கேன் சார். காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திமுக தாவேக எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி செய்தது அப்படின்னு சொல்லி. இந்த இதை எப்படி சார் இருக்கிறது? 3 மாசத்துல தேர்தல் வரும், 6 மாசத்துல தேர்தல் வரும், இதெல்லாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் சொல்றாங்க. அப்ப ஏன் திமுக திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதமா இருக்கு? அவங்களால ஏத்துக்க முடியலையா அந்த தோல்வியை? தோல்வியை ஏத்துக்க முடியலங்கிறது ஒரு உண்மைதான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து முடியாது. மக்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகு பேசிக் கொண்டிருந்தார்கள். 2001 தோல்விக்கு பிறகு வந்து பொன்முடி பேசியிருக்கிறார் மிக தெளிவாக. இந்த மாதிரி மக்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று. அப்போ வந்து கலைஞர் அவரை கரெக்ட் பண்றாரு. மக்கள் என்ன சொன்னாலும் கரெக்ட் தான்ப்பா அப்படின்ட்டு கரெக்ட் பண்றாரு. இது நான் வந்து கூட இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனா இப்போ அதே பிரச்சனை தான். மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான். அதற்காக வந்து இந்த அரசாங்கத்தை கவுக்க பாக்குறாங்க சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தங்க. ஏங்க இந்த அரசாங்கத்தை கவுக்குறது அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. திமுக இல்லைங்க, பாஜக நினைச்சா கவுத்துட்டு எப்பயோ வந்து போயிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு பொருட்டு கிடையாது. எத்தனையோ நபர்களுக்கு மேல கேஸ் இருக்கிறது. அந்த கேஸ்ல ஒரு 4-5 கேஸ் முடிக்கி விட்டுச்சுன்னா இவங்க எல்லாம் போய் ஜெயில உட்காருவாங்க. அதன் பிறகு வந்து ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா எப்பயோ போயிடும். ஏங்க எவ்வளவோ இது எளிதா வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது எப்படி சார்? அதான் கேக்குறேன். எவ்வளவு எளிதா தூக்கி போடுவாங்கன்னா எப்படி சார் அது? என்ன எளிதா முடியும்? திரிணாமுல்ல பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்ன நடக்கிறது? நேற்று வரை 15 வருடங்களாக ஆட்சியில் இருந்த கட்சிங்க. 1997 98 வந்து உருவான கட்சி. இன்னைக்கு நேற்று உருவான கட்சி இல்ல. 2011 தான் அதிகாரத்துக்கு வருகிறது. டப்புனெல்லாம் அதிகாரத்துக்கு வரல. கஷ்டப்பட்டு அடி வாங்கி செத்து சுண்ணாம்பு தான் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க. அதன் பிறகு 3 முறை வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அதன் பிறகு இருந்து டப்புன்னு அந்த கட்சியே காணாம போகுது இல்ல. இப்போது யாருக்கு பொறுப்பு? பாஜக தான் பொறுப்பு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கட்சியே வந்து, அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்க, இன்னைக்கு சப்பல் போட்டு நடக்கின்ற ஒரு பெண்மணி. அவர்கிட்ட கையில காசு கிடையாது. சாதாரண ஒரு இது சாரியை கட்டி கொண்டு, காட்டன் சாரியை கட்டி கொண்டு நடக்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு இந்த அளவுக்கு இன்னல் கொடுக்க முடிகின்ற ஒரு பாஜக இருக்குதுங்க. இது இவங்கள என்ன ஏமாத்திரம்? இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. ஒண்ணு அது இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இப்ப திமுக வந்து 15 பேரை வாங்குதுன்னு வச்சுங்களேன், வாங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். 15 பேரால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்கிறப்போ, அதாவது இப்போதைக்கு 7 நபர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதனால மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி இப்ப வந்து 234 பேர் இருந்த ஹவுஸ்ல வந்து இப்ப 227 மாறுகிறது. அப்ப 227 பாதி தான் தேவைப்படுகிறது. இனியும் அவர்கள் தேவைப்பட்டால், இப்ப தாவேக இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கு. அவர்கள் சொன்னால் இன்னும் 25 பேர்ல வந்து, அதாவது தாவேகாவுக்கு சாதகமாக வாக்களித்த அதிமுக நபர்கள் வந்து இன்னமும் பல பேர் வந்து தயாராக தான் இருக்கிறாங்க. ராஜினாமா பண்றதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 பேரையோ 5 பேரையோ ராஜினாமா செய்ய வைக்கிறதுல வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஏங்க மதிமுக இருக்கின்ற 2 பேரையே இப்ப வந்து வைகோ சொன்னாருனால ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ராஜினாமா செய்யாம இருக்கிறாங்க. திமுக சிம்பிள் இருந்து ஜெயிச்சவங்க. அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து இந்த ஹாஃப்வே மார்க் குறைக்கிறது என்பது ரொம்ப எளிது. 108 பேர் இப்போ இருக்காங்கல்ல, 107 பேர் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கால் இருக்கிறாங்க. பாக்கி இருக்கின்ற அலைஸ் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து 117-18 வந்து நிக்கிறது. இது எப்படி குறைக்க முடியும் கேட்கிறேன். இப்ப என்னடா நீ 15 பேரை இதுல இருந்து வாங்கிட்டா கூட இந்த ஹாஃப்வே மார்க் கீழே வருது இல்லையா?
அந்த ஹாஃப் ஏ மார்க் கீழே வர்றதுனால இந்த ஆட்சிக்கு நான் சொல்றேன் 5 வருடங்கள் இந்த ஆட்சி நீடிக்கும். 5 வருடங்கள் இந்த ஆட்சிக்கு பிரச்சனையா இருக்காது. அப்போ திமுக இந்த வேலையை செய்தது என்று சொல்வதே என்னை பொறுத்தளவு அபத்தமான விஷயம். 1. 2வது வந்து ஏங்க 35 கோடி எல்லாம் வந்து என்ன என்ன பேச்சுங்க அது? அதாவது இப்ப நிர்மல் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து திடீர்னு பேச்ச மாத்தி கொண்டு இப்ப வந்து 10 கோடியிலிருந்து 20 கோடி, 30 கோடி, 40 கோடி எல்லாம் பேசிக் கொண்டார். 50 கோடி வரை என்று பேசினார். அப்போ என்னை பொறுத்தவரை 10 கோடியே அதிகங்க. 2017 அங்க வந்து பேசப்பட்டதே வந்து 2.5 கோடி 3 கோடி எல்லாம் தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு வந்து பேசப்பட்டது. இனி அடுத்ததாக நீங்க வந்து திரிணாமுலுடைய ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா, ரேட் கார்டு இன்னைக்கு ரேட் கார்டு இந்தியா பூரா இருக்குங்க. ரேட் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இவங்க சொல்றது மொவா மைத்ரா வந்து ஒரு பதிவுல சொல்றது என்னன்னா 4 கோடி ரொக்கம் கேஷ். அப்புறம் ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு மாசம் ஃபார் த நெக்ஸ்ட் 36 மந்த்ஸ், அதாவது 2029 வரை தேர்தல் வரை ஒவ்வொரு கோடின்ட்டு மொத்தமா 50 கோடி ஆயிருது. ஆனால் இது வந்து நீங்க ஏர்ன் பண்ற காசாகத்தான் இருக்கிறது. 4 கோடி தான் ஒரு எம்பிக்கு வந்து 4 கோடி தான் ரொக்கமாக கையில் கொடுக்கிறார்கள். அப்ப எங்க இருந்து வருது இந்த 10 கோடி இருந்து? 10 கோடியும் எடுத்துக்கலாம், 35 கோடி எல்லாம் 10 கோடியும் எடுத்துக்கலாம். இது வந்து அதீதமான நம்பர். அப்ப இதுல முழுக்க முழுக்க போங்குங்க. 2. 3வது வந்து ஏதோ ஒரு திருநாவுக்கரசன் ஒரு யூடியூபர் திமுக இருக்காரு, என்னது யூத் விங்ல இருக்காருன்னு சொல்றாங்க. யூத் விங் ஆள வச்சா நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ தூக்க பாப்பீங்க எங்க அது? சரி, இதுக்கு நிகரான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். 2009 2009க்கு முன்னால திடீரென்று இடதுசாரிகள் வந்து வாபஸ் UPA 1 அரசாங்கத்திலிருந்து வாபஸ் வாங்குது, தன்னுடைய சப்போர்ட்டை வாபஸ் வாங்குகிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை, அரசாங்கம் என்று வேணாலும் வீழலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில வந்து யாரு அங்க நம்பர்ஸ் கொண்டு வந்து ஒப்பிச்சான்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, TR பாலு. அப்ப அந்த மாதிரி சீனியரா இருக்கின்ற ஒரு நபர்கிட்ட தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒப்படைக்கப்படும் என்ற அந்த காமன் ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஜோடித்த கேஸை வந்து இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து ஏதோ தண்ணி அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க, அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. பேசியிருப்பாங்க, தாராளமாக பேசியிருப்பார்கள். ஆமாங்க, நாளை எம்எல்ஏ தூக்கிடலாம், 10 எம்எல்ஏ தூக்கிடலாம், இவன் வந்துருவான் அவன் வந்துருவான் இப்படி எல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 5 பைசா வந்து கொடுத்ததாக கிடையாது. எங்க ப்ரூஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கா வாங்குறதுக்கு மட்டும்தான் ப்ரூஃப் இருக்கே தவிர இந்த பக்கம் வாங்குறதுக்கு இன்னும் ப்ரூஃப் கிடையாது. இல்லை என்றால் வாங்க முயற்சி சென்றார்கள் என்று சொன்னால் அதுக்காக அட்லீஸ்ட் கேஷ் வேணுங்க. கேஷ் இருந்தா இவனுங்களே தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க. இந்த 3 பேர் பிடிச்சி வச்சிருக்காங்களா அவங்களே தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க. நீங்க வேற. ஆனா அப்படி எந்த அடிப்படையும் இல்லாம காவல்துறை ஒரு அறிக்கையே வெளியிட்டு கைது பண்ணுவாங்களா சார்? காவல்துறையை பத்தி ஏன் பேசிக்கிறீங்க? எதைதான் யாரையெல்லாம் கைது பண்ணிருக்காங்க? ஏன் இந்த என்னது மாரிதாசா அவரை ஏன் கைது பண்ணாங்க? ஏதோ பேசினார் வந்து கைது பண்ணாங்க. ஆமா, அவதூறான பேசினார். அவதூறு பேசுற எல்லாத்தையும் கைது பண்ணி போட்டுறதா? காவல்துறையை பொறுத்தவரை அவர்கள் வந்து தலைவர் கலைஞர் சொல்ற மாதிரி ஏவல் துறை தான். அரசியல்வாதி ஒண்ணு சொல்றான், இல்லையென்றால் இவர்கள் போய் அரசியல்வாதிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், எங்க அவனை தூக்கி போட்டலாங்க இவனை தூக்கி போட்டலாம்னு சொல்லிட்டு காக்கா பிடிக்கிறதுக்காக, நல்ல போஸ்டிங் வேணுங்கிறதுக்காக இவங்க போய் மூட்டி கொடுக்கறத வந்து அரசியல்வாதிகள் கேட்டுக்கொண்டு அதற்கு வந்து செவிசாய்த்து கொண்டு நான் பிடிச்சு போட்டிருக்காங்க. இது திமுக ஆட்சியில இப்படிதானே சார் நடந்தது? பேசுறவங்க எல்லாம் உள்ள தூக்கி போடுறதெல்லாம். ஆமா, 100% எதுக்கு சவுத் சங்கர் பிடிச்சி ஜெயில போடணும்? அது குண்டர் சட்டத்தில் எதுக்கு போடணும்? இந்த மாநிலத்தில் இந்த நாட்டிலேயே வந்து யாரும் கை வைக்க முடியாத நபர்களாக மாறிவிட்டார்கள். இவர்கள் தான் வேண்டாத விஷயங்களை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அவர்களுடைய காதை கெடுத்துக்கொண்டு பல விஷயங்களை சொல்லி தேவையில்லாமல் இந்த மாதிரி அரசு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி சார், நிறைவாக ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப வந்து ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளும் அது தொடர்பா இப்ப அந்த 3 பேரு கைதும் அப்படிங்கும் போது அது சிங்க்ரனைஸ் ஆகுதா? இது மேலும் மேலும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை தான் இது கொடுக்குமா சார்? மக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியா தான் இருக்குமா? இல்ல, அது அந்த பேச்சு தேவையில்லைன்ற நான் கருதுறேன். ஆனா அது ஒருவேளை கட்சிக்காரர்களுக்கு அந்த பேச்சை அப்படி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தலைவர் தள்ளப்படுகிறாரோ என்ற அந்த ஒரு கோணத்துல தான் நான் பாக்குறேன். அதாவது அவர்களை வந்து கொஞ்சம் அப்படியே உத்தேஜமா வைக்கிறதுக்கு இல்லை என்றால் ஆக்டிவா வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு கருவாக வேண்டால் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது பேக்ஃபயர் ஆகுதுன்றது உண்மைதான். அப்ப அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக ஜோடிக்கப்படுகிறது. நீங்க எல்லாமே யூகங்கள் தானே. இப்ப வந்து இவர்கள் செய்தார்கள், இவர்கள் கொடுத்தார்கள், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் MK ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா அது இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு கும்பல் தான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. யாருமே ஒண்ணுக்குமே ப்ரூஃப் கேட்கறது இல்ல. விஜய் பத்தி சொன்னா மட்டும் விஜய் அண்ணாவை பத்தி ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம அந்த கோடீஸ்வரன் பண்ணாலே விஜய் அண்ணாவை பத்தி ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு காது குத்துறது. அந்த விஷயங்கள் மட்டும்தான். அவரை பத்தி மட்டும் ஒன்னும் சொல்லாதீங்க, பாக்கி எல்லாமே அயோக்கியனுங்கிற ஒரு போக்குல வந்து ஏறத்தாழ ஒரு 35% தமிழ்நாடு இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது.
எவ்வளவோ பார்த்திருக்கோம், ஜெயலலிதாவை பார்த்திருக்கோம், இதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசிக்கலாங்க உட்கார்ந்து, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? நன்றி சார். நிறைய பேசுறதுக்கும் நமக்கும் கண்டென்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு சார். நன்றி நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.